அதே சமயத்தில் இவி புட்டுக்குச்சுன்னு வைங்க, டிலே ஆகிடுச்சின்னு வைங்க, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் 2.5 வருஷமாக நம்ம டொயோட்டா வாங்கிட்டே இருக்கோம் ரெகுலராக. நம்ம இனிஷியலாக வாங்கினதுலேருந்து டொயோட்டா இன்றைக்கி 2 மடங்கு ஆகிடுச்சு. டொயோட்டா என்ன பண்ணுறான்னா, இந்த பர்ஃபெக்டாக இவி கார் தான் பண்ணணும்னு பண்ணாமல் மெதுவாக காரை நகர்த்திக்கிட்டே போகிறான். ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணான்னா, அவன் தான் ஹைப்ரிட் டெக்னாலஜியை ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணான். நீங்கள் மாருதியில் 5% சுசுகி பேரண்ட் கம்பெனியில் பிக்கஸ்ட் ஷேர் ஹோல்டரில் டொயோட்டா இருக்கான். இந்த ஹைப்ரிட் டெக்னாலஜி அங்கேருந்து தான் வந்தது. அதே மாதிரி மெதுவாக அவனோட எல்லா கார்லேயும் ஹைப்ரிட்டை கொண்டு வந்துட்டான். 2030 இந்த பியூர் பெட்ரோலோ பியூர் டீசல் கார் இருக்காது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டான். அப்படின்னா பண்ணுற கார் எல்லாமே எய்தர் ஹைப்ரிட்டாக இருக்கும் இல்லாட்டா எலக்ட்ரிக்காக இருக்கும்ட்டான். ஸோ இவன் ப்ரோக்ரஸை நோக்கி போகிறான். பர்ஃபெக்டாக நான் எலக்ட்ரிக் கார் தான் பண்ணுவேன், 0-100 சுச்சுவேஷன் கிடையாது. இவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக போய் அதை அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவோம்.